மாதா தொலைக்காட்சி கிழக்கு மண்டலம் திருச்சி காவிரி கலை தொடர்பகத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். 58வது உலக தொடர்பு இந்த நாளை பல நல்ல நிகழ்வுகள் வழியாக கொண்டாடுவது என்பதே மிகச் சிறப்பாக இருக்கிறது. இன்றைய தினத்திலே திருத்தந்தையினுடைய அந்த செய்தியை ஒட்டி ஒரு தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சமூக ஊடகங்கள் வழியே இருக்கக்கூடிய தனி மனிதர்களுடைய அந்த தரவுகள் எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல ஒரு கேள்வியோடு இந்த கலந்துரையாடல் அமைகிறது. இன்றைய நாளிலே நம்முடைய சிறப்பு விருந்தினராக திருச்சி புனித வளனார் கல்லூரியில் இருக்கக்கூடிய கணினி துறையில் இருக்கக்கூடிய பேராசிரியர் விமல் ஜெரால்ட் அவர்கள் நமக்காக இந்த கலந்துரையாடலிலே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் ஃபாதர். திருச்சி திருச்சிலுவை கல்லூரியினுடைய உதவி பேராசிரியர் செல்வன் மோகன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். காட்சி தொடர்பியல் துறையில் இருக்கக்கூடிய உதவி பேராசிரியர், அதே போல் அதே துறையில் இருக்கக்கூடிய மாணவி பிரதீபா அவர்கள் இந்த கலந்துரையாடலே நம்மோடு கலந்து பல கேள்விகளை கேட்பதற்காக வந்திருக்கிறார்கள். இப்போ அந்த ஏஐ அப்படிங்கிற அந்த ஒரு ஆங்கில சொல், அதற்கு செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு ஒரு தமிழ் சொல்லும் இருக்கிறது. இந்த செயற்கை நுண்ணறிவு பற்றிய விஷயங்களை நம்ம பேசலாம். ஃபாதர், முதலாவதா இன்னைக்கு தொழில்நுட்பம் எவ்வளோ வளர்ச்சி அடைந்திருக்கிறது. மனிதர்களுடைய வாழ்க்கை முறையை பல்வேறு விதங்களிலே மேம்படுத்தி இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறதுக்கு விரும்புகிறேன். அந்த காலத்துல எல்லாம் யாரையாவது தொலைபேசியில் தொடர்பு கொள்ளணும்னா முன்னாடி ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி, பிரதீபாக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி யாராவது டெல்லியில் இருக்கவங்கள தொடர்பு கொள்ளணும்னா ட்ரங்க் கால் புக் பண்ணி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் காத்திருக்கணும். இன்றைக்கு பாருங்கள், 30 ஆண்டுகளுக்கு பிறகு தொழில்நுட்பம் தொலைத்தொடர்பில் எவ்வளோ வளர்ச்சி அடைந்திருக்கிறது. 1Gலேருந்து இன்றைக்கி 5G. ஒரு செகண்டில் இன்றைக்கி நீங்கள் அனுப்பக்கூடிய தகவல்களை வெளிநாடுகளில் ஏறக்குறைய 4000-5000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய நபர்களை எளிமையாக சென்றடைய முடியுது. அந்த காலத்தில் கிராமத்துக்கு ஒரே ஒரு ஃபோன் இருக்கும். இன்றைக்கி எல்லார் கைகள்லேயும் மொபைல் ஃபோன், செல்லிடப்பேசி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்துல எல்லாம் ஏதாவது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஏதாவது ஒரு ரிசல்ட்ஸ் செக் பண்ணுறதா கூட ஒரு 5 நிமிடம் ஆகிடும். ரிசல்ட்ஸு ஒரு தேர்வு முடிவை மொபைலில் செல்லிடப்பேசியில் பார்க்குறதோ அல்லது கணினியில் பார்க்குறதோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு படத்தையே ஒரு மணித்துளிகளில் தரவிறக்கம் செய்து கொள்ள அளவிற்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. இன்றைக்கி வெளிநாடுகளில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களை முகம் பார்த்து நேரடியாக பேசக்கூடிய அளவு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. இது தொலைத்தொடர்பு மட்டுமா? அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா மணி ஆர்டர், ஹாஸ்டலில் இருக்கவங்களுக்கு அப்பா அம்மா மணி ஆர்டர் அனுப்புவாங்க. அந்த மணி ஆர்டருக்காக இல்லத்தில் விடுதிகளில் இருக்க மாணவர்கள்லாம் காத்துட்டு இருப்பாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. ஒரே நிமிடத்தில் தொலைபேசியில் அழைக்கிறாங்க, அப்பா பணம் வேணும்னு, அடுத்த நொடியிலே பணம் டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுகிறது. இப்படி நம்ம வங்கிகளுக்கே செல்லாமல் நேரடியாக பண பரிமாற்றம் நடக்கிறது. ரோட்டில் விற்கக்கூடிய அந்த காய்கறிகளுக்கு கூட ஒரு 10 ரூபாயாக இருந்தால் கூட இன்றைக்கி எளிமையாக மொபைல் வழியாக நம்ம பணத்தை பரிமாற்றம் செய்து கொள்கிறோம். தொழில்நுட்பம் எவ்வளோ வளர்ந்திருக்கிறது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இபி பில் கட்டுறதுக்கு ஒரு அரை நாள் விடுப்பெடுக்க வேண்டும். இன்றைக்கு நமது கையில் இருக்கக்கூடிய செல்லிடப்பேசி வழியாக உடனடியாக எந்த பில்லாக இருந்தாலும் நாம் கட்டிவிட முடிகிறது. இதெல்லாம் சில உதாரணங்கள் தொழில்நுட்ப வளர்ச்சி. இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். முன்பெல்லாம் அக்ரிகல்ச்சர், அதாவது விவசாயத்திற்கு நிறைய வேலையாட்கள், வயல் முழுக்க வேலையாட்கள் நிரம்பி வேலை செய்வார்கள். இன்றைக்கு வயல்கள் நிரம்ப இருக்கிறது, ஆனால் வேலையாட்கள் இல்லை. அயல் நாடுகளில் எல்லாம் இன்றைக்கு 2-3 பேர்களை வைத்து ஏறக்குறைய 300 ஏக்கர் நிலங்களை விவசாயம் செய்கிறார்கள் தொழில்நுட்ப வளர்ச்சியின் மூலமாக. டிரான்ஸ்போர்ட், அதாவது வாகன போக்குவரத்து துறையில் எண்ணற்ற முன்னேற்றங்கள். முன்பெல்லாம் எரிபொருள் பயன்படுத்தி கொண்டிருந்தும் இன்றைக்கி மின்கலங்களிலே இயங்கக்கூடிய தொழில்நுட்பம். இன்னும் சில காலம் கழித்து ஏறக்குறைய ஹைப்பர் லூப் என்கிறார்கள். அரை மணி நேரத்திற்குள் சென்னையிலிருந்து கன்னியாகுமரிக்கு நீங்கள் சேர்ந்து விடலாம் இப்படி தொலைத்தொடர்புகளிலே. அந்த காலத்தில் எல்லாம் ஏறக்குறைய காலரா போன்ற நோய்கள் வரும்பொழுது கொத்தாக மக்கள் கிராமங்களிலே இறந்து விடுவார்கள், வளர்ச்சி இல்லாத காலங்களில். இன்றைக்கு மருத்துவம் பல்வேறு கருவிகளை உள்ளடக்கி எளிமையாக எல்லா மக்களையும் சென்றடையக்கூடிய உயிர்களை காக்கிற பல்வேறு விஷயங்களை மருத்துவத்துறையிலே தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. இப்படி நாம் அடுக்கிக்கொண்டே போகலாம் தொழில்நுட்ப வளர்ச்சி. நிச்சயமாக சார். அதாவது வளர்ச்சி என்று பார்க்குறப்ப பல காலகட்டங்களில் பலவிதமான இப்படி வளர்ச்சிகள் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த வளர்ச்சியினுடைய இந்த போக்கு தான் ஒரு சில கேள்விகளையும் நமக்கு எழுப்புது. இளைய தலைமுறை அதிகமாக இந்த கண்டுபிடிப்புகளை பயன்படுத்துறது அவங்க தான்.
இப்போ உலகளவிய இருக்கக்கூடிய இளையோர் இன்றைக்கு எந்த அளவுக்கு அதை பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியல. அப்போ அவங்களுடைய அந்த எதிர்பார்ப்புகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்க தான் நமக்கான சில கேள்விகள் எல்லாம் வச்சா நல்லா இருக்கும். சார் இப்போ வந்து தொழில்நுட்பங்கள்லாம் எப்படி வளர்ந்துருக்கு, எவ்வளோ இப்போ வளர்ச்சி மிகுந்து இருக்கு எல்லாமே நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ ஏஐன்ற ஒரு ஜென்ரேஷன் வந்து இப்போ நிறைய இடத்துல இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதாவது முன்னாடி இருந்த காலகட்டத்தை தாண்டி இப்போ நிறைய நடந்திருக்கு. அதில் என்னென்ன புதுசாக இப்போ மாறி இருக்கு, மாற்ற முடியும் அப்படின்றத பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதாவது தொழில்நுட்பங்களை பார்த்தீங்கன்னா, நான் ஏஐ போகிறதுக்கு முன்னாடி சில அறிமுகங்களை செய்துவிட்டு வருகிறேன். தொழில் புரட்சி, அதாவது இண்டஸ்ட்ரி 1.0 இண்டஸ்ட்ரி 4.0 வரைக்கும் அட்டவணைப்படுத்தியிருக்கிறார்கள். அதில் இண்டஸ்ட்ரி 4.0ல் சில தொழில்நுட்பங்கள்லாம் வருது. அதில் ஒரு சில விஷயங்கள் விடயங்களே அந்த 4.0ன்னா என்னன்னு சொல்லிடுங்க சார். அதோடைய ஆண்டுகளை ஒட்டி அது வருதா, இல்லை அதோடைய வளர்ச்சி முன்னேற்றங்களா? அது இப்போ நம்ம மனிதர்களை ஜெனரேஷன் சொல்கிறோம் இல்லைங்களா, அதன் அடிப்படையில் தொழில் புரட்சிகளை நம்ம வந்து ஜெனரேஷன் அடிப்படையில், அதாவது கால அடிப்படையில் பிரிக்கிறாங்க. கால ஆண்டுகள் அடிப்படையில், கால அடிப்படையில் பிரிக்கிறாங்க. இப்போ நம்ம இருக்கிறது வந்து இண்டஸ்ட்ரி 4.0. மேலை நாடுகள்லாம் இண்டஸ்ட்ரி 5.0க்கு போயிட்டாங்க. அந்த 4.0ல் வரக்கூடிய தொழில்நுட்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, முதலாவது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். வழக்கமாக நம்ம வந்து கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ணுறோம், மொபைல் ஃபோன் கனெக்ட் பண்ணுறோம். இது நெட்வொர்க். மனிதர்களை கனெக்ட் பண்ண முடியுமா? முடியும். உயிருள்ள மனிதர்கள், விலங்குகள், மரங்கள் இதெல்லாம் கனெக்ட் பண்ண முடியும். எதுக்காக? உதாரணத்துக்கு ஒரு சின்ன செய்தியை சொல்ல விரும்புகிறேன். இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பொருட்களின் இணையம் அப்படின்னு சொல்கிறோம். ஆங்கிலத்தில் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஒரு பெரியவர், ஒரு வயதானவர் வாக்கிங் போகும்போது, காலையில் வாக்கிங் போகிறாங்க. திடீர்னு அவருக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் பேராமீட்டர்ஸ் இருக்கும் இல்லைங்களா, பிளட் ப்ரெஷர், டெம்பரேச்சர் அல்லது பல்ஸ் ஏதாவது குறைஞ்சி போச்சுன்னா திடீர்னு அவங்க அங்கே மயக்கம் அடைகிறாங்க. அங்கே யாரும் பார்க்கலன்னா ஒரு விலை மதிப்புள்ள உயிர் வந்து போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அந்த சூழ்நிலையில் இப்போ நம்ம இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அதாவது அது சென்சார், சிறிய கருவிகள் பொருட்கள் அடிப்படையில் இந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த பேராமீட்டர்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, பிளட் ப்ரெஷர், பல்ஸ், இதெல்லாம் 24 மணி நேரமும் தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்குது அந்த பெரியவர்கிட்டருந்து. அவருக்கு ஏதாவது உடம்புல மாற்றம் ஏற்படும் பொழுது உடனடியாக அந்த தொடர்ந்து எடுக்கக்கூடிய அந்த தகவல்கள் வந்து கிளவுட், அதாவது மேகக்கணினின்னு சொல்லுவோம். அதை பற்றி நான் பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மேகக்கணினியில் தொடர்ந்து பதிவாகிட்டே வருது. அப்படி அவர் உடலில் ஏதாவது மாற்றம் நிகழும் பொழுது உடனடியாக அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு தொடர்பு கொண்டு அங்கே இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ், அதாவது எமர்ஜென்சி வெஹிக்கிள் வந்து உடனடியாக அவருடைய இடத்திற்கு ஜிபிஎஸ் மூலமாக வந்துவிடும். அதை அவர் உடல்நிலையில் என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறத அல்காரிதம், அதாவது நம்ம தொழில்நுட்பத்தில் ப்ரோக்ராமிங் அடிப்படையில் ஒரு கணித்து அதற்கான சிறப்பு மருத்துவர் அங்கே தயாராக இருப்பார், அவர் வரதுக்குள்ளே, அட்மிட் ஆகிறதுக்குள்ளே. ஆக ஒரு உயிர் வந்து பிழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி நான் பல உதாரணங்களை சொல்லலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை நாம் எல்லாம் வெளியே செல்லும் பொழுது நாம் சில நேரங்களில் மின் விளக்குகளை அல்லது மின் விசிறிகளை அல்லது எலக்ட்ரானிக் பொருட்களை அணைக்க மறந்து விடுகிறோம். மனிதர்கள் இருந்தால் அது தானாக எரியும், தானாக செயல்படும். மனிதர்கள் வெளியே சென்று விட்டால், மனிதர்கள் இல்லை என்றால் தானாக அணைந்துவிடும். இதெல்லாம் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்க்கு ஒரு சில உதாரணம். இப்படி பல துறைகளில் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸை பயன்படுத்த முடியும். இது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆகுமெண்டட் ரியாலிட்டி, வர்ச்சுவல் ரியாலிட்டி. இப்போ நமக்கெல்லாம் பல பேருக்கு வந்து நம்ம புனித பூமிக்கு போகணும்னு ஆசை இருக்கும், அதில் ரோமாபுரியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பேராலயங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும். தந்தையர்கள் போன்றவர்கள் அடிக்கடி சென்று வரலாம். இப்போ நமக்கெல்லாம் வந்து அது அடிக்கடி போக முடியாத பொதுமக்களுக்கான ஒரு வாய்ப்பாக இதை நான் பார்க்குறேன். ஆகுமெண்டட் ரியாலிட்டி, வர்ச்சுவல் ரியாலிட்டி. இல்லாத ஒன்றை இருக்கிறது போல காட்டுவது வர்ச்சுவல் ரியாலிட்டி. உதாரணத்துக்கு இப்போ இந்த நம்ம முன்னாடி ஒரு மடிக்கணினி இருக்குது. இல்லாமல் ஒரு மடிக்கணினியை கொண்டு வந்து வைக்க முடியும். இல்லாமல் பட் மடிக்கணினி இருக்கிற போல் ஒரு உணர்வை ஏற்படுத்த முடியும். இப்போ நம்ம மேலை நாடுகளுக்கு, அதாவது ரோமாபுரியில் உள்ள ஒரு சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா போகாமையே பீட்டர்ஸ் பசிலிக்காவை நான் சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு சூழல், பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து வர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்ல முடியும். இப்போ நீங்கள் வந்து தாஜ்மஹால் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க, தாஜ்மஹாலுக்கு போகாமையே தாஜ்மஹாலுக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தும் வர்ச்சுவல் ரியாலிட்டி. இது ஒரு தொழில்நுட்பம். இதெல்லாம் கல்விக்கு பெரும்பங்கு வகிக்கிறது, மருத்துவத்துறைக்கு இந்த ஏஆர்விஆர்லாம் பெரும்பங்கு வகிக்கிறத பார்க்குறோம். இன்னும் ஒரு 5 ஆண்டுகளில் மொபைல் ஃபோன் எல்லாம் இருக்காது. அதற்கு பல மாணவர்கள் அல்லது தொழில்நுட்பத்தில் வேலை பார்க்குறவங்க எல்லாரும் ஒரு காகிள், அதாவது ஒரு கண்ணாடி போன்ற அமைப்பு இருக்கும், அதை அணிந்து வருவார்கள். திரையிலே, அந்த கண்ணாடி போன்ற அமைப்பிலே திரையிலே தாங்கள் பார்க்க விரும்புகிற, தாங்கள் வேலை செய்ய விரும்புகிற அத்தனை தொழில்நுட்பங்களும் திரைக்கு முன்பாக தோன்றும். இன்னும் ஒரு 5 அல்லது 10 ஆண்டுகளில் அது முழுமையான பயன்பாட்டிற்கு வரும் என்பதில் ஐயமில்லை. இப்படி அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த நான் சொல்லிக்கிட்டு கொண்டு இருக்கிறதுல டாப் ஆஃப் த ஸ்டாக், அதாவது இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் அதிகப்படியாக இப்போ ரொம்ப பிரபலமாக இருக்கிறது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஃபாதர் சொன்ன மாதிரி செயற்கை நுண்ணறிவு.
சார் இப்போ இந்த ஏஐ வந்து எல்லாருமே ரொம்ப பெரிய விஷயமா பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து மக்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப எளிமையாக சொல்லுங்க சார் கொஞ்சம். செயற்கை நுண்ணறிவுங்கிறது அதை தொழில்நுட்ப ரீதியாக விளக்கணும் அப்படின்னா பொதுமக்களுக்கு புரியாமல் போய்விடலாம். அப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒரு தீ பற்றி இருக்குது இந்த ஹாலில், என்ன செய்வீங்க? தண்ணி தண்ணி எடுத்து அணைப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு ஃபயர் இதுக்கு நம்மளுக்கு தனியாக எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அவர் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் பயன்படுத்துகிறாரு. இப்போ ஃபாதர் ஒரு தகவல் சொன்னாங்க, பிரதீபா ஒரு தகவல் சொன்னாங்க, சார் ஒரு தகவல் சொன்னாங்க. எப்படி நீங்கள் இந்த முடிவை எடுத்தீங்க? இயல்பான அறிவு, மனிதனுக்கான அறிவு. எப்படி அந்த அறிவு வருது அப்படின்னா, முன்னாடி நமக்கு தீ சுடும் என்பது தெரியும். தீ வந்து மிகப்பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும் நமக்கு தெரியும். அப்போ அது தீ பற்றினா என்ன செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிறந்ததுலேருந்தே நம்ம பார்க்குறோம் அனுபவங்கள். யாராவது ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மூலமாக இப்போ கருவிகள் பயன்படுத்துன்னு சொல்கிறாங்க, எஸ்டிங்விஷர், ஃபயர் எஸ்டிங்விஷர். இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட அல்லது நாம் அறிந்து கொண்ட விழிப்புணர்வு அடைந்திருக்கிறோம். அறிந்து கொண்டது மூலமாக விழிப்புணர்வு அடைந்திருக்கிறோம். இது இயற்கையான அறிவு. கேன் வி எக்ஸ்பெக்ட் மெஷின் டு டூ த சேம்? இதை நம்ம ஒரு மெஷின், ஒரு கம்ப்யூட்டர்லேயோ அல்லது ஒரு மெஷின்லேயோ ஒரு ரோபோட்டை எதிர்பார்க்க முடியுமா? முடியும். எப்படி என்றால் நமது அறிவை கணினிக்குள்ளேயோ அல்லது ஒரு மெஷின், ஒரு ரோபோட் போன்ற ஒரு மெஷின், ஒரு இயந்திரத்திற்குள்ளோ உள்ளடக்கிய தான் நம்ம வந்து செயற்கை நுண்ணறிவுங்கிறோம். அப்போ செயற்கை நுண்ணறிவுங்கிறது நமது மனிதனுடைய அறிவை, அதான் திருத்தந்தை கூட அழகாக சொல்லியிருப்பாங்க, அந்த மடலுக்கு நம்ம வருவோம் பிறகு. நமது மனித அறிவை கணினிக்குள்ளோ அல்லது ஒரு மொபைல் செல்லிடப்பேசிக்குள்ளோ அல்லது ஒரு ரோபோட்டிற்குள்ளோ உள்ளடக்குவது. எப்படி? ப்ரோக்ராம் எழுதுறது மூலமாக, அல்காரிதம் எழுதுறது மூலமாக. இப்போ ஒரு முறை எழுதிட்டேன்னா, இப்போ ஒரு சின்ன ஒரு கேள்விகள் கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு எப்படியெல்லாம் பதில் சொல்ல முடியும் அப்படின்னு முன்கூட்டி அதை கணிச்சு அதுக்கான திட்டமிடல் செய்து நிகழ்ச்சி நிரல் செய்கிறது கம்ப்யூட்டரில். அப்போ கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் கேட்குற கேள்விகள்லாம் ஒரு விளக்கம் அல்ல, பல்வேறு வகையிலான விளக்கங்களை கொடுக்கும். இதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நம்ம மனுஷனுக்குரிய அறிவை கணினிக்குள்ளே புகுத்தி இருப்பது. ஆங்கிலத்தில் சொல்வார் மிமிக்கிங் ஆர் சிமுலேஷன் ஆஃப் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இன்டு மெஷின்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். மனித அறிவை மெஷின்குள் கொடுப்பது. அதில் ஒரு குறிப்பாக நீங்கள் பார்க்கணும், இதில் மெஷின் லேர்னிங் திருத்தந்தை கூட சொல்லியிருக்கார். இயந்திரத்தினால் கற்றல் அப்படின்னு சொல்லியிருக்கார், அவரோட மடலில் சொல்லியிருக்கார். மெஷின் லேர்னிங், மெஷின் ஒரு 10 முறை அதற்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தீர்கள் என்றால் அதுவே 11வது முறை இப்படி செயல்பட வேண்டும் என்று அதுவே தன்னை தகவமைத்து கொண்டிருக்கும். அதான் மெஷின் லேர்னிங். தானாகவே முடிவெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு திறனை வளர்த்து கொள்வதற்கான சூழலை நாம் மனிதர்கள், தொழில்நுட்ப அறிஞர்கள், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்லாம் ப்ரோக்ராமிங் மூலமாகவோ அல்லது அல்காரிதம் மூலமாக அதுக்குள்ளே புகுத்துறாங்க. அதன் மூலமாக ஒரு கணினி மனிதனைப் போலவே செயல்படுகிறது. அதான் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு பொதுவாக பயன்பாட்டியல் அடிப்படையில் சொல்கிறோம், தொழில்நுட்ப அடிப்படையில் இல்லாமல். இப்போ அது எல்லாமே ப்ரோக்ராமிங் பண்ணாத விஷயத்தையும் தானாகவே முடிவெடுக்கிற ஒரு நுண்ணறிவு அதற்கு வரும்னு நினைக்கிறீங்களா? அதாவது எல்லாருக்கும் ஒரு இயல்பாகவே ஒரு பயம் உண்டு. செயற்கை நுண்ணறிவுனா மனிதர்களையே காலி செய்து விடக்கூடிய அளவுக்கு இல்லை. செயற்கை நுண்ணறிவு மனிதர்களை விட திறன் படைத்ததாக இருக்கிறது போன்ற ஒரு மாயை இருந்தாலும் அதை இயக்க வைப்பதே ஒரு மனிதன்தான். ஆகவே கடவுளுடைய படைப்பிலே மனிதன் வந்து மிக பெரியவன். அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து, அதாவது அந்த அறிவு, 7 அறிவு வந்து கடவுள் நமக்கு மனிதர்களுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறார். அந்த அறிவை பயன்படுத்தி தான் ஒரு மெஷினை அல்லது ஒரு இயந்திரத்தை நாம் செயற்கை நுண்ணறிவு கொடுத்து இயங்க வைக்கிறோம். அதனால் அது கண்டிப்பாக மனிதர்களை ஓவர்டேக், அதாவது மனிதர்களை மிக மிஞ்சுகிற அளவிற்கு மனிதர்களை அழிக்கும் சக்தியாக உருவெடுக்கும் என்பதில் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அதனால் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கெல்லாம் ஒரு சுயான தகவல் கொடுக்க விரும்புகிறேன். சென்னையிலே ஒரு ஹோட்டலிலே ஒரு ரோபோட் வருகிறவர்களுக்கு உணவு பரிமாறுகிறது. இதெல்லாம் எப்படி நடக்குது? நம்ம சில நேரங்களில் ஹோட்டலுக்கு போகிறப்ப நம்ம கேட்குறது ஒன்றா இருக்கும், அவங்க கொடுக்கறது ஒன்றா இருக்கும். பல உணவு அருந்துவர்கள் வந்திருப்பாங்க, பல பேர் உட்காந்துருக்கவே அவங்க அந்த உணவு பரிமாறுகிறவர்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஆனால் அந்த ரோபோட் சரியான உணவை சரியானவர்களுக்கு பரிமாறுது, சரியாக வேலையை செய்யுது. மனிதர்களை விட சில நேரங்களில் வந்து அதிக திறன் படைத்ததாக இருக்கிறது. எப்படின்னா, மனிதர் ஒரு அரை மணி நேரம் நான் பேசுகிறேன், இயல்பாகவே எனக்கு ஓய்வு தேவை. மெஷினுக்கு அப்படி கிடையாது, எந்திரத்துக்கு அது கிடையாது, தொடர்ந்து உழைக்குது. டயர்டாக இருக்கும் பொழுது என்கிட்டருந்து வரக்கூடிய பதில்கள் சரியானதாக இல்லாமல் இருக்கலாம், அக்யூரசி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அது கொடுக்கக்கூடிய தகவல்கள்லாம் அக்யூரேட் தகவல்களாக இருக்கிறது. ப்ரொஃபஸர் இருக்கார், அவர்கிட்ட நான் சில கேள்விகள் கேட்டால் ஒரு நேரம் ஒரு கேள்வி தான் கேட்க முடியும், 10 கேள்வி ஒரே நேரத்தில் கேட்க முடியாது. ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் எண்ணற்ற கேள்விகளை கேட்க முடியும், தொடர்ந்து கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்க முடியும், அதற்கான பதில்களை நமக்கு வழங்கி கொண்டிருக்கும்.
வேலைகளை தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கும். அதே இந்த மணி துளி ஒன்றிலிருந்து கடைசி வரை ஒரே லெவலிலே அதோட செயல்பாடுகள் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பள்ளியில், பெங்களூர் சார்ந்த ஒரு பள்ளியில் டீச்சர் இருக்காங்க. டீச்சர் பாடம் நடத்துவாங்க. அவங்களுக்கு பதில் சொல்கிறது விதமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் ரோபோட் சேட்பாட் வச்சுருக்குறாங்க. அப்போ மாணவர்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அந்த பாடத்துலேருந்து, அந்த ஆசிரியை நடத்தின பாடத்துலேருந்து எந்த கேள்வி கேட்டாலும் இந்த ரோபோட் பதில் சொல்லுது. உங்களுக்கெல்லாம் தெரியும் சோஃபியாங்கிற ரோபோட், அதாவது ஹியூமனாய்டு ரோபோட்னு சொல்கிறாங்க. மனிதரை போன்ற ஒரு ரோபோட், ஒரு கருவி. அந்த ரோபோட் கருவிக்கு வந்து பல நாடுகளில் சிட்டிசன்ஷிப், அதாவது குடியுரிமை வழங்கியிருக்கிறார்கள். எப்படி ஒரு ரோபோட் மனுஷனை போல் சிந்திக்குது, மனுஷனை போல் எப்படி செயல்பட முடியும்? அந்த சோஃபியாங்கிற பொண்ணு கேட்குற கேள்விக்கெல்லாம் தந்தி டிவியில் கூட பேட்டி கொடுத்தாங்க. சில தொலைக்காட்சிகளில், தனியார் தொலைக்காட்சிகளில் கூட பேட்டி கொடுத்தாங்க. தமிழ் மொழியில் கூட, பல மொழிகளில் புலமை பெற்றிருந்தால் கூட அவங்க எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை எப்படி அந்த ரோபோட், ஒரு மெஷின் எப்படி பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு எல்லாருக்கும் ஆர்வமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இயங்குது அப்படின்னா, பல தகவல்கள், உதாரணத்துக்கு நம்ம திருச்சபை பற்றின தகவல்கள், திருச்சபை போப் ஃப்ரான்சிஸ் இருக்கார், அவரை பற்றிய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் கணினியில் இருக்கக்கூடிய ஏஐ சம்மந்தமான அப்ளிகேஷன்ஸில் பயன்படுத்துகிறேன். அப்போ என்ன பண்ணுது, திருத்தந்தை குறித்த தகவல்களை இணையம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை சர்வர்ஸ், அத்தனை தரவுகள் இருக்கும் இல்லைங்களா, அந்த தரவுகள்லாம் எடுக்குது. எல்லா தரவுகளையும் எடுத்து படிக்கிறது, தெரிந்து கொள்கிறது, புரிந்து கொண்டு நாம் என்ன கேள்வி கேட்கிறோமோ அதன் அடிப்படையிலே அதற்கான விளக்கங்களையும் தெளிவுரைகளையும் அழகாக நீங்கள் விரும்பிய வண்ணத்தில், நீங்கள் ஒரு பக்கம் வேண்டுமென்றால் ஒரு பக்கம், அரை பக்கம் வேண்டுமென்றால் அரை பக்கம், தமிழில் வேண்டுமென்றால் தமிழ், ஆங்கிலத்தில் வேண்டுமென்றால் ஆங்கிலத்தில், மற்ற மொழிகளில் வேண்டுமென்றால் மற்ற மொழிகளில் டிரான்ஸ்லேட், அதாவது மொழி பெயர்த்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு அது வல்லுநத்துவம் பெற்றிருக்கிறது. அதை நம்ம ஜெனரேட்டிவ் ஏஐன்னு கூட சொல்லுவோம். இது ஒரு பகுதி. ஜெனரேட்டிவ் ஏஐங்கிறது ஒரு பகுதி. இப்படி நம்ம ஏஐயோட பயன்பாடுகளை நம்ம அடுக்கி கொண்டே போகலாம். நானும் திருத்தந்தையினுடைய ஏஐ பற்றிய கருத்தை கொடுன்னு கேட்டேன். அந்த கேள்வியை ChatGPT வழியாக கேட்டேன். அப்போ அதோடைய கொடுத்த பதில், போப் இது வரைக்கும் காம்ப்ரஹென்சிவாக ஒரு ஐடியா அதை பற்றி இன்னும் சொல்லலை, ஆனால் அதை பற்றி ஒரு செய்தி கொடுத்துருக்கிறாரு அப்படின்ட்டு அதனுடைய தொகுப்பு வந்தது. அப்போ நான் அதை பற்றி யோசிக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம கேட்குற கேள்விக்கு அதுகிட்ட என்ன ஏற்கனவே பதில் இருக்குதோ அந்த பதில்களிலேருந்து தேர்ந்தெடுத்து ஒரு பதிலை கொடுக்குது. ஆனால் போப்பு இதுக்கப்புறம் என்ன யோசிக்க போகிறாருங்கிறத கணிக்கிற அளவுக்கு அது நுண்ணறிவு உள்ளதா இல்லைங்கிறத அது ஒத்துக்குது. அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். இன்னும் ஒரு காம்ப்ரஹென்சிவான ஒரு ஐடியாவை இன்னும் கொடுக்கல, ஆனாலும் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயம். அதாவது இந்த ஜனவரி மாதத்தில் திருத்தந்தை கொடுத்த அந்த செய்தி மடல் பல மானுடத்து அடிப்படையில், மனிதநேயத்து அடிப்படையில் பல கேள்விகளை அவரே எழுப்பியிருக்கிறார். ஸோ அந்த கேள்விகளை ஒட்டிய உரையாடலை நம்மளுடைய தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் நீங்கள் கேட்குறதெல்லாம் கொடுத்தா கூட அது தானாக இல்லாத தகவல்களை எடுத்துக்கொண்டு கொடுக்குற அளவிற்கு அது வளர்ச்சி அடையவில்லை. அப்போ மனிதர்களுடைய அறிவை பயன்படுத்தி, மனிதர்கள் எங்கேயோ எழுதியிருப்பார்கள் திருத்தந்தை குறித்த தகவல் வேண்டுமென்றால், எங்கே அதை சார்ந்த தகவல்கள் பல இடங்களிலே, பல சர்வர்ஸ், அதாவது ஸ்டோரேஜ் பொருட்கள் இருக்கும். அந்த தரவுகளை எடுத்து அதை படித்து அது புதிதாக ஒரு தரவுகளை நீங்கள் கேட்ட வண்ணம் கொடுக்கிறது. அதனால் இல்லாத செய்தியை கொடுப்பது அளவுக்கு அது இயற்கையான ஞானம் படைத்திடவில்லை. அதான் இது இதுவரைக்கும் படைக்கவில்லை. இனிமேல் அதனுடைய வளர்ச்சி அடைய அப்படி ஒரு இதுக்கு போயிருமோ அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் நிச்சயமாக இருக்குது. அப்படிங்கிறதான் மனிதனை மிஞ்சிய ஒரு விஷயமாக அது பார்க்கப்பட்டுருமோ அப்படிங்கிறதா திருத்தந்தையினுடைய ஒரு கேள்வியாக இருக்குது. வாய்ப்புகள் இருக்குது ஃபாதர், வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நியூரல் நெட்வொர்க்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. நியூரல் நெட்வொர்க்ஸுங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உள்ளடக்கின ஒரு தொழில்நுட்பம். அந்த நியூரல் நெட்வொர்க்கில் இப்போ நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்க, மகிழ்ச்சியாக இருக்கீங்களா, கவலையாக இருக்கீங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கணிக்க முடியும். கணிக்கிறதுக்கான ஆராய்ச்சிகள் போயிட்டுருக்கு. இப்போ நான் இவர்கிட்ட கை கொடுக்கும் பொழுது அவர் என்னை மகிழ்ச்சியாக கை கொடுக்கவில்லை என்று நான் அறிந்து கொண்டால் எங்களுக்குள்ள உண்டான அந்த உறவு கண்டிப்பாக பாதிக்கப்படும். நாங்கள் இயல்பானவர்கள், பெரிய தலைவர்கள் 2 பேர் சந்திக்கும் பொழுது அது சரியான ஒரு நல்ல சிந்தனை ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லை அப்படின்னா அது நாடுகளுக்கு இடையிலான பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அப்போ தனி மனிதன், என்னோட தனி சிந்தனை, என் தனி ஆசை, தனிப்பட்ட சிந்தனைகள்லாம் மற்றவர்களுக்கு தெரிய வரும் பொழுது, தனித்தகவல் மற்றவர்களுக்கு தெரிய வரும் பொழுது மிகப்பெரிய ஆபத்துகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இல்லாமல் இல்லை. 58வது உலக தொடர்பு நாளுக்காக திருத்தந்தை அவர்கள் ஒரு செய்தி கொடுத்துருக்கிறார். அந்த செய்தியில் தான் இப்படி ஒரு எப்படி நம்ம இந்த
செயற்கை நுண்ணறிவை அணுகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட தொடங்குறார். அவர் கேட்குற அந்த கேள்வி, தொழில்நுட்பத்தில் சிறந்தவர்களாகவும் மனிதத்தன்மையில் ஏழ்மையானவர்களாகவும் மானுடம் மாறிக்கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புறார். அதாவது தொழில்நுட்பம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குது, ஆனால் மனிதத்தன்மை மானுட விஷயத்தில் நீங்கள் சொன்னீங்க, ஒரு பெரியவருடைய உயிர் முக்கியமானது, அவர் பார்க்கில் நடந்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னா அவரை பற்றிய ஒரு செய்தி வந்து எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுத்தா அவரை காப்பாற்றி விடலாம் அப்படின்னு. இப்போ எங்கள் தாத்தா எங்கள் பாட்டிக்கு அந்த தொழில்நுட்பம் தேவையில்லை, ஏன்னா பேரம்பேத்தியெல்லாம் கூட இருந்தாங்க. இப்போ இன்றைக்கி பேரம்பேத்தியெல்லாம் இல்லாமல் மனிதருடைய அந்த குடும்ப சூழ்நிலையும் அப்படி மாறிக்கிட்டு இருக்கிற இதில் தான் இப்படிப்பட்ட ஒரு செயற்கையான ஒரு விஷயம் வந்து உதவி செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு உலகம் தள்ளப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சூழலில் திருத்தந்தையினுடைய ஒரு கேள்விகள் நிறைய கேட்கிறாரு. ஆனால் கேட்டாலும் எப்படி அதை அணுகணும்னு சொல்லும் பொழுது இதை அறிவு நுண்ணறிவுக்கு ஒரு ஞானம் அப்படிங்கிற ஒரு இதுதான் பதில் சொல்ல முடியும். அந்த ஞானம்ங்கிறது ஒரு இனிமையான ஒரு சுவைக்கக்கூடிய வாழ்வினுடைய இனிமையை சுவைக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லி உதாரணம் சொல்லிட்டு, இதயத்திலிருந்து நம்ம மானுடத்தை மனிதத்தை அணுகணுமே ஒழிய ரொம்ப செயற்கையான விஷயங்கள் தொழில்நுட்பங்களால் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய அந்த செய்தியோடைய இது. இப்போ ஒரு கணினி துறையில் நீங்கள் உலகம் எங்கேயோ அதில் போயிட்டுருக்குங்கிற அந்த ஒரு தலைப்பில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இந்த திருத்தந்தையினுடைய மடலை செய்தியை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இன்றைக்கு உலகமே அவரை பாராட்டி கொண்டிருக்கிறது. எண்ணற்ற நாடுகள் அவரை வாழ்த்தி இருக்கிறது இந்த செய்திக்காக. அந்த செய்தியிலே அவர் ஆரம்பத்திலே ஒன்று சொல்கிறார், தொழில்நுட்பம் எல்லாம் பயன்படுத்துவதற்காகத்தான். தொழில்நுட்பங்களை மனித குலத்திலிருந்து பிரித்து வைக்கக்கூடாது. கடவுளால் உருவாக்கப்பட்ட மனிதனால் உருவாக்கப்பட்ட அந்த தொழில்நுட்ப வளர்ச்சிகளை மனிதகுல மேம்பாட்டிற்காக பயன்படுத்துவதில் தவறில்லை, அவசியம் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லியிருக்கும் பொழுது தொழில்நுட்பம் ஒரு வகையிலே வளர்ந்து கொண்டே செல்கிறது. குறிப்பாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டே செல்கிறது. அது பல விதமான பயன்களை மனித குலத்திற்கு தந்தாலும் ஒரு பக்கம் பார்த்தீர்கள் என்றால் மனித மாண்பு குறைந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் நீங்கள் மனித மாண்பின் ஏழ்மை என்று சொல்கிறீர்கள். மனித மாண்பு குறைந்து கொண்டே இருக்கிறது. அதை ஒரு ஏறக்குறைய அதாவது சொல்லுவாங்க, டோன்ட் அப்ரோச் இட் வித் யர் இன்டெலிஜென்ஸ், வித் யர் இமோஷன்ஸ் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு எல்லா தொழில்நுட்பங்களும், குறிப்பாக ஏஐ தொழில்நுட்பம் எப்படி இருக்கணும்னா, எல்லா மனிதர்களுக்குமான மனித மாண்பை காக்கக்கூடிய இருக்க வேண்டும். என்வாயன்மெண்ட், அதாவது சுற்றுப்புற சூழலை மையப்படுத்தி சுற்றுப்புற சூழலுக்கு பாதிப்படையாத விடயமாக இருக்க வேண்டும். நமது தொழில்நுட்பங்கள் பெரும்பாலும் சுற்றுச்சூழலை ஒரு பகுதி குறைத்து கொண்டே வருவதை நாம் அறிகிறோம். சுற்றுச்சூழலை பாதிக்காத வண்ணம் நமது படைப்புகள், நமது தொழில்நுட்ப வளர்ச்சிகள் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அப்புறம் எல்லாருக்குமான ஒரு தொழில்நுட்பமாக இருக்கணும். தொழில்நுட்பம் ஏதோ பணம் படைத்தவர்களுக்கு மட்டுமல்லாமல், வளர்ந்த நாடுகளுக்கு மட்டுமல்லாமல், பின்தங்கி இருக்கக்கூடிய நாட்களுக்கு எல்லாருக்குமான எளிமையான, எப்படி நமது செல்ஃபோன் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பணம் படைத்தவர்கள் மட்டும்தான் இப்படி எளிமையான மக்கள் கூட வைத்திருக்கிறார்கள், எல்லாராலும் பயன்படுத்த முடிகிறது. அதற்போன்ற எல்லாராலும் பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பமாக அமைய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். 2வது கருத்தில் மனிதர்களை மையப்படுத்திய, அதாவது மனிதர்களை எக்ஸ்ப்ளாய்ட், அவர் சொல்கிற அழகான வார்த்தை, மனிதர்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். மனிதர்களை பாதிக்கப்படக்கூடிய, மனிதர்களை அழிக்கக்கூடிய தொழில்நுட்பமாக அது இருக்கக்கூடாது. ஏஐ தொழில்நுட்பம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதாக இருக்க வேண்டும், வேலை வாய்ப்புகளை அழிப்பதாக இருக்கக்கூடாது. மனிதனுடைய அறிவை அழிப்பதாக, மட்டுப்படுத்துவதாக இருக்கக்கூடாது என்று சொல்கிறார். இது 2வது கருத்தை சொல்கிறாங்க. 3வது, அதாவது நமது ஏஐ தொழில்நுட்பம் எல்லாருக்குமான, எல்லாரையும் உள்ளடக்கிய சமூக நீதி என்று சொல்வார்கள் தமிழ்நாட்டில் எல்லாம். அந்த சமூக நீதியை உள்ளடக்கக்கூடிய, எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய தொழில்நுட்பமாக இருக்க வேண்டும், எல்லாராலும் பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஏஐ தொழில்நுட்பம் என்ன நடக்குது, எப்படி ஏஐ ஒர்க் ஆகுது, எப்படி ஏஐ வந்து செயல்படுது, எங்கேருந்து தகவல்கள்லாம் எடுக்குது, இதை பற்றின ஒரு தெளிவு இருக்க வேண்டும். அதாவது டிரான்ஸ்பரன்சி என்று சொல்வார்கள். ஒளிவு மறைவற்ற தன்மை இருக்கணும். எங்கேருந்து தகவல் வருது, எங்கேருந்து கொடுக்குது, எங்கேருந்து எடுத்து அந்த தகவல்கள் நம்ம கொடுக்கறது, எல்லா அந்த டிரான்ஸ்பரன்சி இந்த தொழில்நுட்பத்திலே இருப்பது மிக மிக அவசியம் என்று சொல்கிறார்கள். அது போல் நம்ம உருவாக்கக்கூடிய படைப்புகள், உதாரணத்துக்கு நீங்கள் ஏஐ தொழில்நுட்பத்தில் படங்கள் தயாரிக்கலாம், ஆடியோ வீடியோ தயாரிக்கலாம், ஆர்டிகிள்ஸ் ஜெனரேட் பண்ணலாம். நீங்கள் எழுதியதாக ஒரு ஆர்டிக்கிளை ஏஐ ஜெனரேட் மூலமாக எடுத்துக்கொள்ள முடியும். இப்படி நீங்கள் உருவாக்கக்கூடிய அந்த படைப்புகள்
உங்களுடைய அறிவு சார்ந்ததாக இருக்க வேண்டும். இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து ஏஐ வந்தனால நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள்லாம் இப்போ கிடைக்கிறது இல்லை. அது இப்போ ஏஐ வந்தனால நாங்கள் இதை பார்த்துக்குறோம், நீங்கள் இதை பார்த்துக்கணும்னு சொல்லி எல்லாம் தள்ளி தான் போயிட்டு இருக்கோம். அதை பற்றி நீங்கள் ஏஐ வந்தது நீங்கள் நல்லதுன்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் மனிதர்கள் அந்த சைடு அவங்க வேலை பார்க்குற இடங்கள்ல இது வந்து தவறானது முறையில் போய்கிட்டு இருக்கிற ஏஐ நாங்கள் வச்சு பண்ணிக்கிறோம், மனிதர்கள் எங்களுக்கு வேணாம், அந்த மாதிரி காலகட்டங்கள் வரக்கூடிய காலங்கள் வருமா? நல்ல கேள்வி. ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி கணினிமயமாக்கலை எல்லா. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அரசாங்கத்தோட எல்லா வேலையிலும் கணினிமயமாக்கப்பட்டு இருக்கிறது. 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி கணினியே இல்லை. கணினி யாராவது ஒருத்தர் 2 பேர் பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அப்படி கணினி வந்த பொழுது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல், எல்லாரும் பயந்தாங்க, நம்மளுடைய வேலையெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டுமோ. அப்படி நடக்கவில்லை. தொழில்நுட்பம், ஒவ்வொரு தொழில்நுட்பத்திற்கும் ஒரு எவல்யூஷன் சொல்லுவாங்க, ஒரு பரிணாம வளர்ச்சி இருக்கும். முன்பெல்லாம் சுவர் ஓவியங்கள் வரைவார்கள். சுவர் ஓவியங்கள் இன்றைக்கெல்லாம் காண முடியாத ஒரு அரிதாக ஒன்றாக போய்கொண்டிருக்கிறது. அதுக்கு பதிலாக ஃப்ளெக்ஸ் போர்டு எளிமையாக பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம், அது சார்ந்த தொழில்நுட்பம் உருவாகி, ஒரு தொழில்நுட்பம் அதோட தொடக்கம் இருக்கும், அதோட அழிவு இருக்கும். அதை தொடர்ந்து மற்றொரு தொழில்நுட்பம் புதிதாக உருவாகும். அதனால் நீங்கள் வந்து ஏஐ வந்துட்டனால பலர் வேலை வாய்ப்புகளை இணைந்து விடுவார்களோ என்று நினைக்க வேண்டாம். அது சார்ந்த தொழில்கள் புதிதாக உருவெடுக்கும். அதனால் அது சார்ந்த கவலைகள் நமக்கு வேண்டியதில்லை. எப்பொழுதுமே கணினி வந்த பொழுது அது சார்ந்த தொழில்நுட்பங்கள் நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்தாங்க. சாஃப்ட்வேர் தொழில்நுட்ப துறையில் நிறைய வேலைவாய்ப்புகள் உருவாச்சு. அதுக்கான படிப்புகள் நிறையா வந்தது. இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாணவர்கள் கணினியர்கள் இந்த போன்ற படிப்புகள்லாம் எடுத்து அந்த சாஃப்ட்வேர் துறையிலே உள்ளே போகிறாங்க. அப்போ ஏஐ சார்ந்த நிறைய தொழில்கள் உருவாகும், வேலைவாய்ப்புகள் உருவாகும். அதை சார்ந்த கவலை வேண்டாம். ஆனால் உங்கள் கேள்வியில் 2வது சொன்னீங்க, நிறைய தவறான தகவல்கள் உள்ள வருது. அப்போ ஏஐ திருத்தந்தை கூட சொல்லியிருக்காரு, ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக பெறக்கூடிய தகவல்கள் எல்லாம் உறுதியான தகவல்களா, அதாவது அத்தன்டிகேட்டட், உறுதி செய்யப்பட்ட தகவல்களா? பெரும்பாலானவை உறுதி செய்யப்படாத தகவல்களாகவே இருக்கின்றன. உதாரணத்திற்கு இப்போ போப் குறித்த நான் ஒன்றை தரவிறக்கம் செய்கிறேன் ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக. போப் குறித்த தவறான தகவல்கள் கூட இணையங்களிலே இருக்கலாம். அதையும் இதை எடுத்துக்கொண்டு தவறான தகவல்களையும் அளிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே தவறான தகவல்கள் வெகுஜனங்களை, பொதுமக்களை சென்றடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ எனக்கோ தம்பிக்கோ அல்லது பிரதீபா அவர்களுக்கோ ஒரு சின்ன பாதிப்பு ஏற்படுதுன்னா அது நமக்குள்ளே முடிஞ்சிடும். அது நம்மை சார்ந்தவர்கள் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே அது முடிஞ்சிடும். திருத்தந்தை போன்ற மிகப்பெரிய உலகளாவிய தலைவர்களுக்கு ஒரு அவர்கள் சொன்ன மாதிரியான ஒரு தகவல் வெளிவருகிறது என்றால் அது மிகப்பெரிய தாக்கத்தை, அது நேர்மறையாக இருக்கலாம், எதிர்மறையாக கூட இருக்கலாம், மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அவ்வாறு ஒரு தகவல் ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக பெறப்படுகிறது என்றால் அதை ஒரு முறைக்கு இருமுறை பல முறை அதை தெளிவுபடுத்தி அதை பயன்படுத்த வேண்டும். அந்த அறிவை, அந்த ஒரு ஞானத்தை நாம் மனிதர்கள் பெற்றிருக்க வேண்டும். நம்மை போன்றவர்கள், தந்தையர்கள் போன்றவர்கள், திருச்சபையில் இருக்கக்கூடிய தலைவர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள்லாம் அந்த எப்படி ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது என்ற குறித்த அறிவை நாம் கொடுக்க வேண்டும். நான் 2 உதாரணங்கள் சொல்லி உங்களுக்கு நான் இந்த சப்ஜெக்டில் வர்றேன். டீப் ஃபேக் கேள்விப்பட்டிருப்பீங்க. டீப் ஃபேக் 2018 வந்து ஒபாமா சொன்னதாக ஒரு தகவல்கள் நான் சொல்ல விரும்பல. ஒபாமா சொன்னதாக ஒரு தகவல், அது வந்து உலகத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துது. அவர் சொல்லாத ஒரு தகவலை அவர் சார்பாக பேசியது போல் அச்சு அசலாக, டீப் ஃபேக் என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ணுற மாதிரி இல்லை. என்னை அழகுபடுத்துறதுக்கான அந்த ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணுறது கிடையாது. என்னோடய மேனரிசம், நான் எப்படி பிஹேவ் பண்ணுறேன், எப்படி பேசுகிறேன், என்னோடய உச்சரிப்பு எப்படி இருக்குது, என்னோடய உடல் பாவனைகள் எப்படி இருக்குது, இதெல்லாம் கற்றுக்கொண்டு நான் பேசுவது போல உருவாக்கி விடலாம். உதாரணத்துக்கு திருத்தந்தை பேசுவதாகவே ஒரு வீடியோவை உருவாக்கிவிட முடியும். திருத்தந்தை நல்ல விஷயங்களை பேசிவிட்டால் நல்லது. தவறான செய்திகளை திருத்தந்தை பேசியதாக சென்றால் அந்த தகவல் இன்றைக்கி நம்மகிட்ட சோஷியல் மீடியா இருக்குது. இன்றைக்கி சோஷியல் மீடியா அதே ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 1000 பேர் என்றால் லட்சக்கணக்கான பேர்களை சென்றடக்கூடிய வழிமுறைகளையும் ஏஐ தொழில்நுட்பம் செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் நடத்துனீங்க அல்லது ஒரு வீடியோ போட்டிங்கன்னா அந்த யூடியூப் சேனலுடைய ரீச் பெருமளவு போகணும் அப்படின்னா ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சென்று சேர்க்க முடியும். அப்படி ஒரு தவறான தகவல்கள் ஏஐனால் உருவாக்கப்பட்டு, டீப் ஃபேக்னால் உருவாக்கப்பட்டு, அது போப்பாண்டவர்கள் போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் அதை பேசினதை சோஷியல் மீடியாவில் போட்டாங்கன்னா தவறான தகவல் பெரிய அளவில் ரீச் ஆகி அது நெகட்டிவ் இம்பேக்டை உலக அளவில் உருவாக்கும் என்ற பெரிய அச்சம் இருக்கிறது. அதனால தான் சொல்கிறாரு, தொழில்நுட்பத்தை சரியான விதத்திலே பயன்படுத்தக்கூடிய ஞானத்தை, அறிவை மனிதர்கள் பெற்றிருக்க வேண்டும். அந்த அறிவு வந்து நம்ம வந்து இட் இஸ் நாட் ஃப்ரம் பிரெயின், ஃப்ரம் ஹார்ட், இதயத்திலிருந்து, மனித இதயத்திலிருந்து சொல்கிறார். அப்படின்றப்ப மனித இதயம் இயல்பாகவே அடுத்தவர்களிடத்தில் அன்பு கொண்டதாக, அடுத்தவர்களுடைய நேசிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும்.
அடுத்தவர்களுக்கு அழிவை ஏற்படுத்துவதற்காக அடுத்தவர்களை பற்றி தவறான தகவல்களை சோசியல் மீடியாவிலே பயன்படுத்தி அவர்களுடைய புகழை கெடுக்கக்கூடியதாக, அல்லது ஒரு நிறுவனத்தின் அமைப்பை கெடுப்பதற்காக, நிறுவனத்தின் புகழை, திருச்சபை போன்ற மிகப்பெரிய ஒரு அமைப்பின் புகழை பாழ்படுத்துவதற்காக இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடாது. ஃபேக் நியூஸ்ன்றது நிறையா இருக்குது, ரூமர்ஸ்ன்றது நிறையா. இது வந்து பொதுமக்கள் வந்து உடனே இப்போ ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இப்போ இருக்க எல்லா டீனேஜ்லேருந்து எல்லா ஏஜில் இருக்கவங்க எல்லாமே இருக்காங்க. அதை பார்த்த உடனே உண்மைன்னு சொல்லி எல்லாம் நம்பிடுறாங்க. அது ஆனால் உண்மைன்றது நம்மளுக்கு அந்த ஏஐ யூஸ் பண்ணுற அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் அதை பற்றி தெரியும். இப்போ தெரியாத விஷயவங்க ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு எப்படி நீங்கள் சொல்ல வைப்பீங்க? இப்போ இது ஏஐ கிடையாது அப்படின்னு. நீங்கள் தெரியாதவங்கன்னு இல்லை, இன்னைக்கு பெரும்பாலான நம்மளை போன்ற படித்தவர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் இன்னைக்கு பெரும்பாலும் வந்து எந்த தகவல் உண்மைங்கிறது, ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா சமூக ஊடகங்களில் வரக்கூடிய தகவல்கள் எண்ணற்ற தகவல் கொட்டி கிடக்குது. தினம் ஆயிரக்கணக்கான தகவல் வருகிறது. எது உண்மை எது பொய் என்று நம்மால் தீர தெளிந்து எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழல்களே சில ஏஐ தொடர்பான ஆப்ஸ், அதாவது மொபைல் ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு மெட்டா ஏஐ சமீபத்தில் உங்களுக்கு வாட்ஸ்அப்போட அது இணைந்திருக்கிறது. அந்த மெட்டா ஏஐயில் நீங்கள் வரக்கூடிய தகவல்கள் உண்மையான தகவல்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மெட்டா ஏஐயை பயன்படுத்த முடியும். நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் நீங்கள் ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னா அந்த தகவல் சரியானதா, சோசியல் மீடியாவில் வர்றது சரியானதா அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளணும், மிக மிக அவசியம். உதாரணத்துக்கு நான் சொல்லப்போனால் நம்ம திருத்தந்தையை மையப்படுத்தியே லென்டன் சீசனில், அதாவது நம்ம தவக்காலத்தில் திருத்தந்தை சொன்னதாக ஒரு தகவல் வந்தது. உணவுகளை எல்லாம் உள்ளங்களை எதிர்பார்க்குற கடவுள்னு சொல்லி நீங்கள் எதை வேணாலும் சாப்பிட்டுக்குங்க, ஆனால் உள்ள அளவில் நீங்கள் வந்து கட்டுப்பாடுகளும் இருந்தால் போதும் அப்படின்றதா. அது திருத்தந்தை சொல்லலை. திருத்தந்தை சொல்லாமல் அந்த ஒரு போஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பரவுது. அப்போ அதை எப்படி அத்தன்டிகேட் பண்ணுறது, செக் பண்ணுறது? தந்தையர்கள் போல் ஆட்கள்கிட்ட கேட்கலாம். அதாவது கடைநிலையில் இருக்கவங்க, அதாவது பொதுமக்கள் தந்தையர்கள் போன்றவர்களை அணுகி தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம். நம்மை போன்றவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் பொதுவான தகவல்களை, திருச்சபை சார்ந்த தகவல்களை தந்தையர்களிடமோ அல்லது குருக்களிடமோ அல்லது துறவிகளிடமோ கேட்டு தெரிந்து கொள்ளலாம், அல்லது ஆசிரியர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். பொதுவான தகவல்களை எப்படி கண்டுபிடிப்பது? ஒரு இணையதளம் இருக்கிறது, அதாவது தகவல்களின் உறுதித்தன்மையை தெரிந்து கொள்வதற்காக, அதாவது factcheck.pip.gov.in அந்த தளத்தில் நீங்கள் உள்ளீடு செஞ்சீங்கன்னா அந்த தகவல் உண்மையா இல்லையா அப்படின்ற ஒரு தகவல் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுக்கப்படும். அதை நிர்ணயம் செய்கிறது யார் சார்? அந்த தரவுகள் சரின்னு சொல்கிறது யார்? அந்த ஏற்கனவே கொடுக்கப்பட்ட உண்மை அரசாங்கத்திலே ஒரு அமைப்பு இருக்கிறது, அமைப்பு செயல்படும். அவர்கள் தனிப்பட்ட முறையிலே தெரிந்து அதை உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்துகிறார்கள். ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்துகிறார்கள். அந்த தன்மை உள்ளவனவா இல்லை தவறான சித்தரிப்பா என்பதை தெரிந்து கொள்ள முடியும். நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு பிக்சர் எடுக்கிறீர்கள், அந்த பிக்சர் உங்களோட தானா அப்படின்ற தொழில்நுட்பம் இருக்கிறது. நீங்கள் உங்களோட வாய்ஸ், இப்போ நீங்கள் சில வழக்குகள் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய வாய்ஸ் போல் உங்களுடைய வாய்ஸை பயன்படுத்தி பேச முடியும், அப்போ மிமிக்ரி செய்து பேச முடியும். அது உண்மையான குரல் தானா, உண்மையான வீடியோ தானா என்று கண்டுபிடிக்கிறதுக்கு பல வகையான தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு நீங்கள் நிறைய நியூஸ் ரீடிங், இன்றைக்கி அவங்க உண்மையான ஆட்கள் தானான்றதே சந்தேகமாக இருக்குது. நிறைய நியூஸ் ரீடிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆங்கர்ஸ் வந்து பேசுகிறாங்க, அவங்க வந்து உண்மையான, இப்போ நம்ம கூட பேசியிருக்கோம் அப்படின்னா மனிதர்கள் மாதிரியே ஒருத்தர் உட்கார வச்சு பேசினா அவர் பார்க்குறதுக்கு மனிதர் போல உங்களை போலவே இருப்பார். இப்போ திருத்தந்தை இருக்காருன்னா திருத்தந்தை ஒரு 2 நிமிடம் ஒளிப்பதிவு செஞ்சு கொண்டு அந்த ஒளிப்பதிவை தரவேற்றம் செய்யும் பொழுது திருத்தந்தையினுடைய உச்சரிப்பு, திருத்தந்தையினுடைய மொழி, திருத்தந்தையினுடைய அந்த சொல்லாடல், ஒரு 2 பக்கம் அளவில் ஒரு செய்தியாக அல்லது 3 பக்கம் அளவில் செய்தியை கொடுத்தோன்னா திருத்தந்தை பேசுனது போலவே நம்மளால் ஒரு வீடியோவோ ஒரு காணொலியோ உருவாக்கிட முடியும். நிறைய தொழில்நுட்ப கருவிகள்லாம் இன்றைக்கி இருக்கிறது. இப்போ அது ஏற்கனவே ஒரு சாம்பிள் இதை எடுத்துக்கிட்டு திரும்ப இவ்வளவு தூரம் பண்ணும் பொழுது அது ஒரு புது படைப்பாக அதுவால் உருவாக்கி தர முடியுது. அதே தொழில்நுட்பத்தை வச்சு தான் அது உண்மையாக பொய்யான்னு வேறு கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது. இதில் எங்கே பாதிப்புன்னா, அதை உண்மையாக பொய்யான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ளாகவே பல தடவை அது பரப்பப்பட்டு விடுகிறது. அது உண்மை என நம்பப்படவும் செய்கிறது. அதை திரும்ப போய் நம்ம எல்லாத்தையும் மாற்றி, இல்லை இது நீங்கள் அன்றைக்கி பார்த்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி பார்த்த தகவல் தவறான தகவல்னு திரும்பி யார் அதை திரும்ப உறுதி செய்கிறா? யாரும் செய்கிறதில்ல. வருகிறது எல்லாத்தையும் அடுத்தவங்களுக்கு ஃபார்வர்ட் செய்கிறது தவிர்த்து அதோட உண்மைத்தன்மை, அது உண்மையான நேர்மறையான ஒரு விளைவுகளை ஏற்படுத்துமா இருந்தால் உதவுவோம், இல்லை என்றால் அப்படிப்பட்ட தகவல்களை நாம் பிறருக்கு பரிமாறக்கூடாது. குறிப்பாக சமூக வலைத்தளங்களிலே வாட்ஸ்அப் போன்ற தளங்களில் வருகிறது, இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு லேப்டாப் தரோம், இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 50,000 படிப்பு உதவி தருகிறோம்,
இதை செய்யுங்கள், அதை தருகிறோம், இதை தருகிறோம் என்று பல விதமான கவர்ச்சிகரமான உங்களுக்கான லிங்க்கள் வருகிறது. அதை நாம் யாருக்கும் எதையும் இலவசமாக கொடுக்க மாட்டார்கள். அதனால் தயவு செய்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய தகவல்களை கொடுத்து விடக்கூடாது. இரண்டாவது, வருகிற தகவல்கள் உண்மையானதா என்று அதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இணையதளங்கள் இருக்கிறது, எங்கேருந்து வருகிறது, யார் அனுப்புகிறார்களோ அவர் சார்ந்த இணையதளத்திலே அதிகாரப்பூர்வமான இணையதளத்திலே நாம் சோதனை செய்து கொள்ள வேண்டும் அனுப்புவதற்கு முன்பாக. அது உண்மை என்று தெரிந்தால், அது பலருக்கு உதவும் என்று தெரிந்தால் அனுப்பலாம். அது பலரின் வாழ்க்கையை, தனிப்பட்ட தரவுகளை கெடுப்பதாக, அவரது புகழை கெடுப்பதாக, அவரை தவறாக சித்தரிப்பதாக இருக்கிறது என்றால் அதன் ஃபார்வர்ட் செய்வதன் மூலமாக நமக்கு எந்த பயனும் இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட தகவல்களை நாம் ஃபார்வர்ட் செய்யக்கூடாது. அடுத்தவர்களுடைய தனித்தகவல்களை நாம் பரப்பி விடக்கூடாது. பெண்கள் குறிப்பாக அவர்களுடைய சம்மந்தப்பட்ட தனிப்பட்ட தரவுகள், அவருடைய டீட்டெயில்ஸ், அந்த சம்மந்தப்பட்ட விஷயம், அவர் குடும்பத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இதை வந்து ரொம்ப ரொம்ப விரைவாகவே அதை பரப்பி விடக்கூடிய நிலை இருக்கிறது. அதை பற்றிய ஒரு கலந்துரையாடல் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பெண்கள் சம்மந்தமாக, பெண்கள் மட்டுமில்லை, இன்றைக்கி குழந்தைகள், இன்றைக்கி எல்லாருமே பாதிக்கப்படக்கூடியவர்கள். குறிப்பாக பெண்களும் குழந்தைகளும் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். இப்போ பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, மொபைல் செயலிகள் இருக்குது. அந்த செயலியில் என்னோடய புகைப்படத்தை கொடுத்தா அருமையான ஒரு என்னை மிகைப்படுத்தி எனக்கு புகைப்படமாக கொடுக்குறது. ரொம்ப சந்தோஷப்படுறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். உடனே அதை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி எல்லாருடைய லைக் ஷேர் வர்றதுக்காக நம்ம சில விஷயங்களை செய்கிறோம். அப்படி செய்யும் பொழுது என்ன ஆகிறது என்றால், பெண்களுடைய மாணவிகளுடைய தனிப்பட்ட சில படங்களை எடுத்து அதை அந்த டீப் ஃபேக் செய்து, சமீபத்தில் கூட ஒரு நடிகைக்கு இவ்வாறு நேர்ந்தது. நம்ம தனிப்பட்ட தகவல்களை எதற்காக சோஷியல் மீடியாவில் பகிர்ந்துக்கணும், யார் பார்க்கணும், என்னுடைய நண்பர்கள். நீங்கள் அதனால் ப்ரொஃபைலை வந்து கன்ஃபைன்டாக வச்சுக்கணும். இப்போ யார் பார்க்கணும், என்னோடய ப்ரொஃபைலை யார் பார்க்கணுன்னு நான் நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும். ப்ரைவசி செட்டிங்ஸ் இருக்குது. அந்த ப்ரைவசி செட்டிங்கில் உங்களுக்கான நண்பர்களை தெரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களாக மட்டுமே இருக்க வேண்டும். நமது உறவினர்கள், அது நமக்கு நன்றாக தெரிந்தவர்களாக இருக்கிறவர்கள் மட்டுமே நமது புகைப்படங்களையோ அல்லது நமது ஒளிப்படங்களையோ நம்ம வைக்கக்கூடிய அளவுக்கு செட்டிங்ஸ் நம்ம ஏற்பாடு செய்யணும். இன்னொன்று, நமக்கு இல்லாத ப்ரொஃபைல், இப்போ நான் ஒரு 5 வருஷமாக ஃபேஸ்புக் பயன்படுத்தலை அப்படின்னா அந்த ப்ரொஃபைலோட கணக்கை நம் முற்றிலுமாக தடை செய்து விட வேண்டும். இல்லை என்றால் அந்த கணக்கை மற்றவர் தவறாக பயன்படுத்தி உங்களை போன்றே தகவல்களை உள்ளீடு செய்து கொண்டிருப்பார்கள். மற்றவர்கள்லாம் நினைப்பாங்க நீங்கள் தான் அதை போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் செய்ய மற்றவங்க அதை செஞ்சுட்டே இருப்பாங்க. அது தவறான, உங்களை பற்றின தவறான தகவல்களை பொதுமக்களுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு கொண்டு சேர்க்கும். அது மிகப்பெரிய பின்விளைவுகளை, பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஆகவே உங்களுடைய கணக்கில் பயன்படுத்தப்படாமல் இருந்தால் அதை அழித்து விட வேண்டும், முற்றிலும் தடை செய்து விட வேண்டும். ஒன்று. இரண்டாவது, டூ ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒன்று பாஸ்வேர்ட் வழக்கமாக கொடுக்கறது. ரெண்டாவது, உங்களுக்கான மொபைலுக்கு அது ஒன் டைம் பாஸ்வேர்டுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா. உதாரணத்துக்கு பண பரிமாற்றம் செய்யும்போது ஒன் டைம் பாஸ்வேர்டு வருது. அப்போ ஒன் டைம் பாஸ்வேர்ட் செய்கிற மாதிரியே உங்களுடைய அமைப்பை மாற்றிக்கொள்ள வேண்டும், செட்டிங்ஸை மாற்றிக்கொள்ள வேண்டும். பிறகு நீங்கள் உங்களுடைய எல்லா மொபைல் ஏஐ ஆப்பெல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. புதுசாக உங்களுக்கு அட்ராக்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு, நிறைய தகவல் கிடைக்குதுன்னு சொல்லி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இன்ஸ்டால் செய்வதற்கு முன்பாக, தரவிறக்கம் செய்வதற்கு முன்பாக அதனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அதோடைய விதிமுறைகளை படித்து பார்ப்பது மிக மிக அவசியம். 4 வரினா படிக்கலாம் சார், அது வந்து பக்கமாக போட்டுட்டு கடைசி அக்செப்ட் மட்டும்தான் கொடுக்குறோம். கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா சில நேரங்களில் அலவுன்னு கொடுத்து போகிறோம். நிறைய தொழில்நுட்பங்கள் நமக்கு தெரியாது, நம்மளோட தனித்தகவல்களை திருடுறாங்க. பர்சனல் டீட்டெயில்ஸை தகவல் திருட முடியும். உங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் என்ன இருக்குது, உங்கள் உங்கள் ஒளிப்படங்களை எடுத்துக்க முடியும். உங்கள் கேலரியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு மொபைலில் மூலமாக, கூகுள் மூலமாக தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஜியோ லொக்கேஷனை தேவைப்படும் பொழுது, இல்லாத பொழுது நீங்கள் அதை அணைத்து வைக்க வேண்டும். இல்லை என்றால் உங்களை பற்றின தனித்தகவல்களை தொடர்ந்து சேகரித்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளை பற்றி தனித்தகவல் சேகரிக்கிறதுனால என்ன இருக்குது, நிறைய கலெக்ட் பண்ணி நீங்கள் சொல்லியிருக்கீங்களா, ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக அட்வர்டைசஸ், டார்க் வெப்னு சொல்லுவாங்க. உங்களுடைய தனித்தகவல்கள், உங்களுடைய யூசர் நேம், உங்களுடைய பாஸ்வேர்டு, உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய சென்டிமெண்ட்ஸ், இதெல்லாம் தகவல்களை சேகரித்து இதெல்லாம் டார்க் வெப்பில் வைக்கிறது மூலமாக உங்களோட தனித்தகவல்களை தவறாக நிறுவனங்கள் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் உங்களுக்கு எண்ணற்ற தேவையில்லாத இமெயில்கள், தேவையில்லாத தகவல்கள்லாம் உங்களுக்கு வருது. அதை தடை செய்ய மூலம்.
அப்புறம் உங்களுடைய தனித்தகவல்கள், அதாவது குறிப்பாக வங்கிகள் சார்ந்த தனித்தகவல்கள், சைபர் வங்கிகள் சார்ந்த தனித்தகவல்கள்லாம் எடுத்து உங்களுடைய வங்கி வங்கி பணப்பரிமாற்றங்களை தவறாக பயன்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மூணாவதாக ப்ரொஃபைலிங், அதாவது ஏஐ மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் பிஹேவ் பண்ணுறீங்க, சமூக ஊடகங்களில் நீங்கள் என்ன மாதிரியான போஸ்டிங்கை தொடர்ந்து பண்ணுறீங்க, என்ன மாதிரியான வீடியோஸை தரவிறக்கம் பண்ணுறீங்க, என்ன மாதிரியான படங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள், என்ன மாதிரியான தகவல்களை நீங்கள் தேடுகிறீர்கள் என்கிற அடிப்படையிலே உங்களை தொடர்ந்து கண்காணித்து கொண்டே இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் நம்மளை யாரும் பார்க்கல, நம்ம மட்டும் தனிப்பட்ட தொடர்ந்து கண்காணித்து கொண்டே இருப்பதனால் உங்களை பற்றின ஒரு தவறான ப்ரொஃபைல், அதாவது என்னை பற்றின ஒரு தவறான உருவகத்தை சோஷியல் மீடியா உருவாக்கி அதை எனக்கு தெரியாமலே உலாவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்தது தவறான தகவல்களை பரப்புறது மூலம், அதாவது சோஷியல் மீடியா கேம்பெயின்னு சொல்லுவாங்க. தவறான தகவல்கள் பரப்புறது மூலமாக சொசைட்டியில் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல்கள், ஒரு எனிமிட்டி. இப்போ நம்மெல்லாம் பார்த்திங்கன்னா இந்திய தேசத்தில் வந்து எல்லா மதத்தினரும் ஒற்றுமையாக எல்லா திருவிழாக்களையும் ஒற்றுமையாக நல்லா கொண்டாடி கொண்ட ஒரு சூழல். அப்படிப்பட்ட சூழல்களை தவறான தகவல்களை இங்கே நடந்ததை அங்கே நடந்ததாகவும், அங்கே நடந்தது இங்கே நடந்ததாகவும், இவர்கள் செய்ததை அவர்கள் செய்ததாகவும் மாற்றி பரப்புகிற பொழுது அது நாம் எதிர்பார்க்காத பின்விளைவுகளை எதிர்பார்க்காத ஒரு கம்யூனல் வயலன்ஸ், அதாவது சமூக பிரச்சனைகளை வரக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய ஒரு விதயமாக அமைந்து விடுகிறது. ஆகவே கத்தோலிக்கர்களாகிய நாம் எல்லாரும் கத்தோலிக்கர்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொதுமக்களும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் பொழுது, குறிப்பாக ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் பொழுது மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நமது தகவல்களை பெரும்பாலும் சோஷியல் மீடியாக்களே பயன்படுத்தக்கூடாது. குறிப்பாக ஸ்டேட்டஸுங்கிறது எதுக்கு வைக்கிறோம்? நம்ம மகிழ்விக்கிறதுக்காக வைக்கிறோம். அது 4 பேர் உலகம். இப்போ நீங்கள் ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா, நான் ஊருக்கு போகிறேன்னு தெரிஞ்சு அதன் மூலமாக வந்து இவங்க ஊரில் இல்லை, திருடனுக்கு இயல்பாகவே நம்ம இந்த குடும்பம் ஊரில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்க, யார் கூட எல்லாம் இருந்தீங்க, என்னென்ன பேசுகிறீங்க, எப்படியெல்லாம் இருக்கிறீங்க அப்படின்றத இயல்பாகவே நமக்கு வந்து மற்றவர்களுக்கு நம்ம உறவினர்களுக்கு அந்த தகவல் போய் நம்ம பற்றின தவறான தகவல்கள் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாக குடும்பத்தில் உறவு சிக்கல்கள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் சோஷியல் மீடியா பயன்படுத்தும் பொழுதும் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் பொழுதும் நாம் மிக மிக திருத்தந்தை சொல்லும் போல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் நமது தகவல்கள் மட்டுமல்லாமல், நம்மை பாதுகாப்பது மட்டுமல்லாமல், பிறரின் தகவல்களை காக்கின்ற, இதயத்திலிருந்து அடுத்தவர்களை தொழில்நுட்பத்தை அணுகக்கூடியவர்களாக நாம் அனைவரும் மாற வேண்டும். அதைத்தான் திருத்தந்தை எதிர்பார்க்கிறார். ஆக தொழில்நுட்பம் பயன்படுத்துவதற்கே ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக ஜபங்களை உருவாக்கலாம், மன்றாட்டுக்களை உருவாக்கலாம். எனக்கு 5 மன்றாட்டுகள் வேணும், இந்த கருத்துக்களின் அடிப்படையிலேயே ஏஐ தொழில்நுட்பம் கொடுக்கும். ஜபம் வேண்டும், நீங்கள் கருத்துக்களை மட்டும் எழுதினால் போதும், ஜபம் கொடுக்கும். ஃபாதர் மறையுரை ஆற்ற வேண்டும், ஞாயிறு மறையுரை ஆற்ற வேண்டும் என்றால் வாசகங்களை உள்ளீடு செய்தால் போதும், அழகாக ஒரு மறையுரை கொடுத்துவிடும். ஒரு பாடல்கள் உங்களால் உருவாக்கிவிட முடியும். பைபிள் வசனத்தை உள்ளீடு செய்யுங்கள், அதை சார்ந்த ஒரு பாடலை அது அழகாக உருவாக்கி வருகிறது. அதில் சார்ந்த மியூசிக், ஒரு பாடலை மியூசிக் போற்ற முடியுமா? போற்ற முடியும், உருவாக்கி முடிகிறது. இப்படி எண்ணற்ற பயனுள்ள விதங்களிலே நாம் ஏஐ கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். ஆனால் அது எப்பொழுது அடுத்தவர்களையும், என்னையும், சமூகத்தையும், நமது திருச்சபையும் பாதிக்கிறதோ அங்கே நாம் மிக மிக எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். நாம் மட்டுமல்லாது நம் சார்ந்தோர்களையும் எச்சரிக்கையாக இருந்து கொள்வதற்கான அறிவுறுத்தல்களை நம்மால் முடிந்தவற்றை நாம் செய்ய வேண்டும். ஸோ அந்த திருத்தந்தையினுடைய மடலை ஒட்டிய ஒரு குறிப்பாக சமூக ஊடகங்களை எப்படி ஒரு பாதுகாப்பான முறையில் பயன்படுத்தினது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அந்த கருத்து அதிகமான கருத்தாக இருந்தது. என்னுடைய இது தனிப்பட்ட கருத்து கிடையாது, நீங்கள் ஒத்துக்கொள்வேன்னு நினைக்கிறேன். இப்படியெல்லாம் நாம் உருவாக்க முடியும் என்று சொல்லுகின்ற பொழுது இயல்பாகவே மனித உடலினுடைய உழைப்பு சோர்வு தன்மைக்கு இட்டு செல்லுமோ? நான் ஒரு 3 மணி நேரம் எடுத்து வாசித்து யோசித்து அமர்ந்து எழுதி அதை உள்வாங்கி ஒரு மறையுரை வைப்பதை விட திருப்பலிக்கு முன்னால் ஒரு 10 நிமிடத்தில் நான் ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி அதை அப்படியே வாசிச்சுட்டு போய் சொல்கிறதுங்கிறது அது ஒரு செயற்கை நுண்ணறிவை கொடுத்த ஒரு தகவல் தான். அந்த நான் வாசித்து நான் உள்வாங்கிய அந்த விதத்தை திருத்தந்தையினுடைய பார்வையில் அது ஒரு ஆன்மீக பார்வை அப்படின்னு அதை சொல்கிறார் அழகாக. ஒரு ஆன்மீக பார்வையில் அதை யோசிக்கிறப்ப தான் உடல் ஆன்மா சார்ந்த ஒரு விஷயமாக அதை பார்க்கணும் அப்படிங்கிறது. இவையெல்லாம் உதவும், ஆனால் அதுதான் எனக்கு ரொம்ப ஈஸியாக கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக அதை மட்டுமே பழகிவிட்டால் பின்னாடி இருக்கக்கூடிய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு கல்லூரிகள் அசைன்மெண்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த அசைன்மெண்ட்டை ரொம்ப ஈஸியாக அதில் உருவாக்கி விட முடியும்னா அந்த மாணவர் அந்த நாள் முழுக்க அதை யோசித்து இரவு நேரத்தில் யோசித்து
ஒரு நல்ல ஒரு தனி சொந்த படைக்கிற அதில்தான் உடலும் ஆன்மாவும் சேர்ந்து இருக்கிறதுன்னு என்னுடைய முழு நம்பிக்கையாக இருக்குது. ஸோ அதை ஒட்டிய ஒரு சின்ன ஒரு எதிர்கால பயத்தை குறித்த கருத்தை மட்டும் சொன்னோம்னா நம்ம கலந்துரையாடலை நிறைவேற்றி வரலாம். அழகாக சொன்னீங்க ஃபாதர். திருத்தத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நம்ம தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் பொழுது தொழில்நுட்பம் பயன்படுத்துவதற்காகத்தான். எத்திக்கல் கன்சிடரேஷன்ஸ், அதாவது அறநெறி சார்ந்த விடயங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் பொழுது. உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், என்னோடய பேச்சின் ஊடாக சொன்னேன். நான் ஒரு கட்டுரை நான் எழுதுகிறேன். நான் எழுதாத கட்டுரையை ஏஐ தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கி அது என்னுடைய கட்டுரை என்று வெளியிலே பரப்பி கொண்டிருந்தால் அதற்கான ஓனர்ஷிப், அதாவது அதற்கான உரிமையை எனக்கு மனசாட்சி சொல்லும் அது உன்னுடைய கட்டுரை அல்ல என்று. ஆக நாம் எப்படியெல்லாம் ஏஐ பயன்படுத்தலாம் என்றால், குறிப்பாக நீங்கள் மறையுரை ஆற்ற வேண்டும், தலைமை பண்பு குறித்து ஆற்ற வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது தலைமை பண்பு குறித்து எங்கெல்லாம் விவிலியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம பைபிளில் வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே எங்கெல்லாம் தலைமை பண்பு இருக்குதுன்னு பார்க்குறது கடினமான விஷயம். அப்படிப்பட்ட சூழல்களில் மறையுரை நீங்கள் தான் தயாரிக்க வேண்டும். ஆனால் அந்த தலைமை பண்பு குறித்த செய்திகளை எங்கெல்லாம் விவிலியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று இயல்பாக எடுத்து விடலாம். அதற்கான மறையுரை தயாரிப்பதற்கான பயன்படுத்தி கொள்ளலாம். மறையுரையிலே ஒரு கதை சொல்ல வேண்டும். பைபிள் வாசகத்தை முன்னிட்டு ஒரு கதையை உருவாக்க வேண்டும். இயல்பாக கதை சொல்லி நமது மறையுரைகளை தொடங்குவார்கள் தந்தையர்கள். அப்படி கதைகளை உருவாக்குவதற்கு இதை பயன்படுத்தி கொள்ளலாம். மாணவர்களை பற்றி சொன்னீங்க. மாணவர்களை பொறுத்தவரை இப்போ ஒரு ப்ரெசன்டேஷனை உருவாக்கணும், புதிய கான்செப்ட் உருவாக்கணும். அப்படின்றப்ப என்னுடைய சிந்தனை உள்ளீடு செய்து, நான் என்னுடைய வார்த்தைகளை உள்ளீடு செய்து அதை ஒரு டெக்னிக்கல் ரைட்டிங்காக மாற்றி எடுத்துக்க முடியும். என்னுடைய அறிவை, என்னுடைய கருத்துக்களை உள்ளீடு செய்து அதை ஒரு டெக்னிக்கல் ரைட்டாக ஃபுல் ஃபார்ம்டாக மாற்றிக்கிறது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது. அது இல்லாமல் நான் ஃபுல்லாக வந்து ஏஐ டிபெண்ட் பண்ணியே இருந்துட்டேன்னா நமது அறிவு மழுங்கிவிடும். அதனால தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிறேன். எப்பொழுதும் நான் ஏஐயே டிபெண்ட் பண்ணி இருந்தேன் என்றால், ஒரு ஆசிரியராக இருந்து ஏஐ தொழில்நுட்பத்தை சார்ந்து இருந்தேன் என்ன பாடம் நடத்துறதுக்குன்னா ஒரு கட்டத்தில் ஏஐ ஒர்க்காக போயிடும். அல்லது ஏஐ செயலிழந்து போகும் பொழுது நானும் செயலிழந்து விடுவேன், எனது மூளையும் செயலிழந்து விடும். ஆக ஏஐ தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்தலாம் என்றால், எனது வேலையை எளிமைப்படுத்துவதற்காக நான் ஏஐ பயன்படுத்த வேண்டும். எத்தகைய சூழலிலும் நமது அறிவை பணயம் வைத்து ஏஐ நம் கான்டென்ட், அதாவது காட்சிகளாகவோ கருத்துக்களாகவோ அல்லது கட்டுரைகளாகவோ அல்லது படங்களாகவோ அல்லது காணொலிகளாகவோ உருவாக்குவது தவறு. என்னுடைய கருத்துக்களை உள்ளீடு செய்து நான் எதை வேண்டுமென்றாலும் உருவாக்கி கொள்ளலாம். ஏஐ பயன்படுத்துகிற ஒவ்வொருத்தரும் ஆசிரியர்களாக இருக்கலாம், மாணவர்களாக இருக்கலாம், பொதுமக்களாக இருக்கலாம், துறவிகளாக இருக்கலாம், எல்லாரும் அவர்கள் நிலையிலிருந்து ஏஐ தொழில்நுட்பத்தை நமது வேலையை எளிமைப்படுத்துவதற்கு பயன்படுத்துவதற்காக உபயோகப்படுத்தி கொள்ளலாம். ஒழிய நமது செயல்திறனை குறைப்பதாக அல்லது நமது சிந்தனையை குறைப்பதாக அடுத்தவர்களை பாதிப்படையக்கூடியதாக இருக்கக்கூடாது என்பது எனது திருத்தந்தினுடைய இந்த செய்தி. இன்றைய நம்முடைய கலந்துரையாடலில் இந்த சமூக ஊடகங்கள் வழியாக தனி தகவல்களை எந்த அளவுக்கு பாதுகாப்போடு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கலந்துரையாடல் மிக அருமையாக நம்ம முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். 58வது உலக தொடர்பு நாளை முன்னிட்டு திருத்தந்தினுடைய அந்த செய்தி எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் இந்த சிறப்பு நிகழ்ச்சியினுடைய நோக்கமும் கூட. அந்த நோக்கத்தை நிச்சயமாக இந்த கலந்துரையாடல் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். மீண்டும் ஒரு முறை கிழக்கு மண்டலத்தின் சார்பாக, காவிரி கலைத்தொடர்பின் சார்பாக நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் பேராசிரியர் திரு விமல் ஜெரால்ட் அவர்களுக்கு நன்றியும் பாராட்டையும் உரித்தாக்கிக் கொள்வோம். அதே போல் திருச்சிலுவை கல்லூரியினுடைய உதவி பேராசிரியர் செல்வன் மோகன் அவர்களுக்கும் மாணவி பிரதீபா அவர்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இந்த செயற்கை நுண்ணறிவை நம்முடைய தேவைகளுக்காக பயன்படுத்துவோம், மனித மாண்பை காப்போம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி.